அட, இந்த பிங்கி எங்க போனா? பிங்கிய காணோம், பப்ளியையும் காணோம், எங்கேயோ போயிருச்சுங்க. அவங்க அம்மா என்னடான்னா பிள்ளைங்கள படிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. நம்ம கிட்ட இந்த பிள்ளைங்க எங்க சொன்ன பேச்சு கேக்குதுங்க? இந்த பிங்கி வரட்டும், எங்கதான் போனானே தெரியல. டெஸ்ட் வேற வருதுங்கிறா. அட, இந்த வாராளே பிங்கி. என்ன பிங்கி, இப்படி தலைவிரி கோலமா தலையெல்லாம் வேற விரிச்சு போட்டுக்கிட்டு வார? என்ன பண்ண? பாட்டி, கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? பக்கத்து வீட்டுல எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோமா, கீழே விழுந்துட்டேன் பாட்டி. என் முடியெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அது கூட பரவாயில்ல, என் காது வலிக்குது பாட்டி. என்னது? ஆமா பாட்டி, எனக்கு காது வலிக்குது. கீழே விழுந்தா காது வலிக்குமா என்ன? எங்கேயாவது அடிபட்டாதானே வலிக்கும். இங்க பாருங்களேன், எனக்கு காதுல போய் ரொம்ப வலிக்குது பாட்டி. பாத்தியா, நீ எப்ப பார்த்தாலும் காதுக்குள்ள பட்ஸ போடுறது, அப்படி இல்லாட்டினா எழுதிக்கிட்டு இருக்கும் போது பென்சிலை தூக்கி காதுல போடுறது, கையில என்னென்ன கிடைக்குது எல்லாத்தையும் போட்டுருவ. ஆமா பாட்டி, அதுதான்னு நினைக்கிறேன். என் காதெல்லாம் ரொம்ப வலிக்குது, எனக்கு என்ன பண்ணனே தெரியல பாட்டி. நான் அதனாலதான் வீட்டுக்கு வந்துட்டேன். என் காதுக்கு என்னதாவது பண்ணுங்க பாட்டி, ரொம்ப வலிக்குது. காதுலாம் வலிச்சதுன்னா நம்ம பாட்டுக்கு வீட்டுல இருந்துட்டு எந்த வைத்தியமும் பண்ணக்கூடாது. டாக்டர்ஸ் கிட்ட தான் போகணும். வா, நம்ம ஒரு நல்ல இஎன்டி டாக்டர் கிட்ட போயிட்டு உன் காதுல என்ன பிரச்சனைன்னு காட்டிட்டு வருவோம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு, அங்க வலிக்கு இங்க வலிக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க பிங்கி. கிளம்பு கிளம்பு, வா, ஃபாஸ்டா போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துருவோம். சரி பாட்டி, ஆனா டாக்டர் ஊசி போட வேண்டான்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் பாட்டி. ஊசினா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் தெரியுமா? ஊசி மட்டும் வேணாம் பாட்டி. என் காதுல என்னன்னே தெரியல, ஆனா வலிச்சுக்கிட்டே இருக்கு தெரியுமா? ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. ஓடுதா? ஆமா, உனக்கு காதுக்குள்ளேயும் ஓடும், எல்லாத்துக்குள்ளேயும் ஓடும். ஊசிலாம் நீ ஏதாவது காதுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்க, அதனாலதான் அப்படி ஆகுது. ஆமா பாட்டி, ஆனா இதுக்கு மேல நான் என்னுமே பண்ண மாட்டேன். என் காதை மட்டும் தயவு செய்து சரி பண்ணி. சரி சரி, வா, பேசிட்டே இருக்காத, கிளம்பு. நம்ம போயிட்டு ஒரு நல்ல இஎன்டி டாக்டர் கிட்ட போயிட்டு உன்னோட காதை டெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். காதை செக் பண்ணி அவங்க ப்ரொஃபஷனலா கிளீன் பண்ணாதான் நம்மளோட காது சரியாகும், தெரியுமா? கிளம்பு. சரி பாட்டி, இந்த கிளம்பிட்டேன், வாங்க நம்ம 2 பேரும் போவோம். பாத்தீங்களா பிங்கியோட காது எப்படி இருக்குன்னு? இதே மாதிரிதான். பா, காதை பாருங்க, உள்ளுக்குள்ள எல்லாமே. ச்சே, இந்த பிங்கி பொண்ணு எப்படி ஆக்கி வச்சிருக்கா? பூச்சிலாம் ஓடுற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பூச்சியா புடிச்சு புடிச்சு வெளியில தான் எடுக்க வேண்டி இருக்கு. அடுத்தது, இது என்னது இது? அப்பா, காதெல்லாம் கிளீன் பண்ணணும்னா நம்ம நல்லதா ஒரு டாக்டர் கிட்ட தான் போய் பண்ணணும். இங்க பாருங்க, எவ்வளவு அழுக்கு பிடிச்சு போய் இருக்கு. ஏதோ பென்சில் அந்த மாதிரி எதையோ வச்சு குத்தி இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி புண்ணுலாம் வேற வந்திருக்கு காதை சுத்தி. அதுக்கப்புறம் அங்க பாருங்க, ஐயோ வலிக்குது பாட்டி, வலிக்குது. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது, வெயிட் பண்ணு. அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கு, அங்க பாருங்க, பச்சையா எதுவும் அடப்பிடிச்ச மாதிரி. ச்சே, நல்ல ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி தான் அடிக்கணும் போல ஐயோ காதை. டாக்டர், நல்லா பண்ணுங்க, அவ காதுக்குள்ள எப்படி வச்சிருக்கா காதை. ச்சே, காதை சுத்தி புண்ணு வேற. பாத்தியா, ஒரு டாக்டர் எப்படி கிளீன் பண்ண. பாட்டி பாட்டி, வலிக்குது பாட்டி, வலிக்குது பாட்டி. அதெல்லாம் ஒன்னும் வலிக்காது, வெயிட் பண்ணுமா. 2 minutes வெயிட் பண்ணு பாட்டி, வலிக்குது பாட்டி. காதுக்குள்ள நல்லா எல்லாத்தையும் போட்டு குடையும் போது உனக்கு வலிக்காது, இப்ப வலிக்குதா உனக்கு? சரி சரி, முடிஞ்சிருச்சு, வெயிட் பண்ணு. அவ்வளவுதான். ஊசி மூலியமா அங்க இருக்கிற அழுக்கு, அப்புறமா அங்க இருக்கிற டர்ட் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. முடிஞ்சிருச்சா? போலாமா? முடிஞ்சிருச்சாவா? இன்னும் முடியல. இன்னும் நம்ம டீப்பா உள்ள போய் பார்த்தோம்னா எவ்வளவு பூச்சி, எவ்வளவு கிருமியா இருக்கு பாத்தீங்களா? டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு தான் நம்ம ரெகுலரா நம்மளோட காதை நம்ம செக் பண்ணி கிளீன் பண்ணோம். வீட்லயே நம்ம சும்மா பட்ஸ் போடுறது, கையில கிடைக்கிற பென்சில் எடுத்து குத்துறது, அப்புறமா மூக்க வச்சு குத்துறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யவே செய்யக்கூடாது. இப்போ பிங்கியோட காது நல்லா கிளீன் ஆயிருச்சு. அப்பாடா பாண்டி, என் காது கொஞ்சம் வலிக்குது. சரி சரி, முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ண, 2 minutes தான்.
அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம கொஞ்சமா அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் ஆயின்மெண்ட் மட்டும் போட்டு விட்டுடலாம். ஆயின்மெண்ட் மட்டும் போட்டுடலாம், அதோட முடிஞ்சிரும். அப்புறமா நீங்க போயிடலாம். ஃபினிஷ்ட். இன்னும் கொஞ்சம் தான். பாரு பிங்கி, இப்போ உன் காது நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயாவது காதுக்குள்ள எதையும் இந்த மாதிரி போடாத, சரியா? பசங்களா, நீங்களும் தான் உங்க காதுக்குள்ள இந்த மாதிரி கண்ட திங்ஸை தூக்கி போடாதீங்க. அப்புறமா காது ரொம்பவே வம்பா போயிடும். அப்புறம் காது கேட்காம கூட போயிடும். புரிஞ்சுதா? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. பை பாய். தேங்க்யூ.